இந்த அற்புதமான நம்முடைய ஆவடி நகரத்திலே நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை காவல்துறையினுடைய அனுமதி நடப்பதற்கென்று இல்லை. அதனால் உங்களோடு நடந்து வந்து உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில 10 ஆண்டு காலத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய நாடு வளர்ந்திருக்கிறது, மாறி இருக்கிறது, குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது பாத யாத்திரையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த அந்த யாத்திரைங்க கிட்டத்தட்ட 194 தொகுதிகளை தாண்டி 195வது தொகுதியாக ஆவடி நின்று கொண்டிருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக உங்களோடு நடந்து வர முடியவில்லை, உங்களுடைய அன்பை பெற முடியவில்லை. காவல்துறையினுடைய அனுமதி மறுப்புக்கு கட்டுப்பட்டு இது ஒரு பொதுக்கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நிறைய குழந்தைகள், பெரியவர்கள் கையிலே மனுவோடு வந்திருக்கின்றீர்கள். எல்லாருமே இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு இருக்கிறோங்க ஐயா, நீங்க வந்து மனுவை கொடுத்துட்டு போங்க, உங்கள் அனைவருடைய மனுவையும் வாங்கி செல்கின்றோம். நடந்து வரும் பொழுது வாங்குவது எளிது, அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். நிகழ்ச்சி நீங்க எல்லாம் முன்னாடி வாங்க, உங்களுடைய மனு அனைத்தையும் நிகழ்ச்சி நான் பேசி முடித்துவிட்டு நிச்சயமாக இங்கே இருந்து வாங்கி கொள்ளுகின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு அளித்துவிட்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். சகோதர சகோதரிகள், நம்முடைய ஆவடி மண்ணிலே நம்மை காத்திருக்கக்கூடிய திருவேற்காடு கருமாரியம்மன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலையும் அம்மனுக்கு வைக்கின்றேன். ஐயா, இன்னைக்கு அறநிலைத்துறையில் என்னவெல்லாம் தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் அறநிலைத்துறை தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி பேசிக் கொண்டிருக்கு. நேற்று தான் நம்முடைய திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில்ல ஒரு பகுதி நேர பூஜாரி ஒருவர் அம்மனின் மேலிருந்த 8 சவரன் நகையை திருடி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் பாத்தீங்கன்னா ஐயா, பகுதி நேர செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பகுதி நேர அர்ச்சகர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. கருவேற்காடு நம்முடைய அம்மன் கழுத்தில் இருந்த 8 சவர் நகைய நேற்று திருடப்பட்டு யார் அம்மனுக்கு பூஜை செய்யப்பட வேண்டுமோ அவர்களாலே திருடப்பட்டு சிசிடிவி கேமரா மூலமாக அவர் பிடிபட்டிருக்கின்றார். நீங்க நினைக்கலாம் அண்ணன் ஏதோ ஒரு உதாரணம் எடுத்து சொல்றாரு, அது எப்படிங்க அறநிலைத்துறை வந்து எல்லா கோவிலையும் பார்க்க முடியும், அது எப்படி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்க முடியும் கேட்கலாம். அப்படி ஒருவேளை யாராவது கேள்வி கேட்டாங்க ஐயா, இன்னைக்கு காலையில பழனி கோவில்ல அறநிலைத்துறை பழனி கோவிலுடைய பிரசாதத்தை விற்கக்கூடிய அந்த கடையில, அறநிலைத்துறையினுடைய கடையில ஊசி போன லட்டும் பயன்படுத்த முடியாத பிரசாதங்களையும் வச்சு பழனியில் இன்னைக்கு காலையில வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில பழனியில். சரி பரவாயில்லைங்க, ஒரே ஒரு கடையில தானே வித்தாங்க, பழனியில் தானே வித்தாங்க, பரவாயில்ல அப்படின்னு நீங்க மன்னிச்சு விடலாம் என்று யோசித்தால், நம்முடைய முருகபெருமானுக்கு திருச்செந்தூர்ல நம்முடைய பக்தர் பெருமக்கள் கொடுத்த 5309 மாட்டை காணோம். எல்லாம் கணக்கு சொல்றேங்க ஐயா, திருச்செந்தூர் முருகபெருமானுக்கு பக்தர்கள் கொடுத்த 5309 மாடுகள் கணக்குல வரல. அது பரவாயில்ல, மாடு தானே போச்சு, ஒரு 5000 மாடு தானே போச்சு, பரவாயில்ல, ஒரு 8 சவரன் நகை தானே போச்சு, பரவாயில்ல. பழனி கோவில்ல ஊசி போன பிரசாதத்தை வச்சிருந்தாங்க, பரவாயில்ல அப்படின்னு யாராச்சும் சொன்னால், 1986க்கும் 2024க்கும் இடைப்பட்ட காலத்துல அறநிலைத்துறை கோவிலுக்கு சொந்தமான 2 லட்சம் ஏக்கர் நிலத்தை இழந்திருக்கின்றார். நீங்க பாருங்க, அறநிலைத்துறையினுடைய அடிப்படை வேலையே தமிழகத்தில் ஆன்மீகம் என்பதை பாதுகாக்க வேண்டும், இதுதான் அவருடைய அடிப்படை வேலை. எல்லா கோவிலையும் கூட நன்றாக பராமரிக்க வேண்டும், இது அவருடைய வேலை. ஆனா கோவில்ல பகுதி நேர பூஜாரியாக இருந்து யாரு பூஜை செய்யறாங்களோ அவர்களே அம்மன் கழுத்தில் இருக்கக்கூடிய நகையை திருடுறாங்க. பழனிமலை முருகன் கோவில்ல பஞ்சாமிர்தத்தை விற்கக்கூடிய அறநிலைத்துறை கடையில, அதிகாரப்பூர்வமான கடையிலேயே ஊசி போன பிரசாதத்தை விற்கிறாங்க. இன்னைக்கு காலையில திருச்செந்தூர் பெருமானுக்கு பக்தாதிகள் கொடுத்த 5309 மாடுகள் கடைசியாக நடந்த தணிக்கை ஆய்விலே அதை காணோம். 1986க்கும் 2024க்கும் இடைப்பட்ட காலத்துல கோவிலுக்கு சொந்தமான 2 லட்சம் ஏக்கர் காணாம போயிருக்கு. ஐயா, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தமிழகத்துல எல்லாம் தவறாக இருக்கு.
இந்த யாத்திரையினுடைய நோக்கமே இதெல்லாம் உங்களிடம் படப்பிடித்து காட்ட வேண்டும். ஒரு தொகுதியாக வந்து உங்களிடம் பேசிக் கொண்டு வரும் பொழுது, உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டு வரும் பொழுது மக்கள் மன்றத்தில் இதை வைக்க வேண்டும். தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2029 மே மாதத்தில் எப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்க வந்துச்சோ 4 விஷயங்களை மட்டும்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 4 விஷயங்கள் தான் பார்க்கிறோம் ஐயா. லஞ்ச ஊழலை பார்க்கிறோம், குடும்ப ஆட்சியை பார்க்கிறோம், ஜாதி அரசியலை பார்க்கிறோம், அடாவடித்தனமான அரசியலை பார்க்கின்றோம். இந்த 4 மட்டும்தான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதான் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், பொறுத்தது போதும், இதற்கு மேல் நம்மால தாங்க முடியாது. 32 மாதமாக முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்து விட்டோம், இதற்கு மேல் தமிழகம் தாங்காது, தாக்கு பிடிக்க முடியாது என்கின்ற மனநிலைமைக்கு நாம் ஒருவரும் வந்திருக்கிறோம். சகோதர சகோதரி, இந்த நேரத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு. 2024 பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 60 நாள்ல வருதுங்க ஐயா. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்தியா முழுவதுமே 142 கோடி மக்களும் மிக தெளிவாக இருக்கின்றார். 3வது முறை மோடி அவர்கள் தான் வர வேண்டும். 10 ஆண்டுகளாக 2 முறை மோடிஜியினுடைய ஆட்சியை பார்த்தவர். 3வது முறை மோடிஜி அவர்களுக்கு எதிராக எந்த விதமான அரசியல் தலைவர்களும் கூட தன்னை பிரதம மந்திரி வேட்பாளர் என்று சொல்லும் அளவுக்கு இந்தியாவில் ஒருத்தருமே இல்லைங்க, ஒருத்தரும் கிடையாது. இந்தி கூட்டணின்னு சுயநலவாதிகள் கூடாரமாக மாறி இருக்கு. அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒருவராக பாருங்க. அதுல யாராவது ஒருவன் சாமானிய மனிதன் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு சாமானியன் இந்த மண்ணினுடைய ஆட்சியாளராக, மக்களை காக்கக்கூடிய பிரதம மந்திரியாக ஒரு சாமானியன் வர வேண்டும். மோடி என்கின்ற சாமானியன் இருக்கின்றார். ஆனா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பேரை பாருங்க. கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் மு க ஸ்டாலின் சாமானியனா? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி சன் ஆஃப் கருணாநிதி என்பது மட்டும்தான் ஒரே ஒரு தகுதி. தாக்கரே அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே, அவருடைய பையன் ஆதித்ய தாக்கரே இந்தி கூட்டணி. ஃபரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா இந்தி கூட்டணி. லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் இந்தி கூட்டணி. சிபு சோரன் அவருடைய மகன் ஹேமந்த் சோரன் இந்தி கூட்டணி. முஃப்தி முகமது சயீத் அவருடைய மகள் மெஹபூபா முஃப்தி காஷ்மீர்ல இந்தி கூட்டணி. இந்தி கூட்டணி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐயா, சுயநலவாதிகள், குடும்ப ஆட்சியாளர்கள், யார் மீதெல்லாம் லஞ்ச வழக்கல் இருக்கிறதோ அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்தி கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி ஆரம்பிச்சுட்டாங்க. தினமும் கூட இந்த யாத்திரையில ஒரு இடத்துல பேசிக்கொண்டு செல்கின்றோம். ஒரு நாளைக்கு இந்தி கூட்டணியிலிருந்து ஒரு வெளியே வர்றார். இன்னைக்கு ராஷ்டிரிய லோக்தள் கட்சி வெளியே வந்திருக்கிறது. ராஷ்டிரிய லோக்தள் இன்னைக்கு இந்தி கூட்டணியிலிருந்து எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் போகின்றோம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் இருக்கின்றோம், எங்களுக்கு இந்தி கூட்டணி வேண்டாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதே நிலைமையில போனா முதல் வாக்கு பதிவாவதற்கு முன்பு இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி நிச்சயமாக ஏப்ரல் மாசத்துல இருக்காதுங்க ஐயா. அதற்கான எல்லாம் பார்க்கிறோம். வெஸ்ட் பெங்காலிலே மம்தா பானர்ஜிக்கும் தகராறு, பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் தகராறு, ஹரியானா காங்கிரசுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தகராறு. எங்கே பார்த்தாலும் கூட சுயநலவாதிகள் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே ஒரு கொள்கையில, மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற கொள்கையில அவங்க இணைந்திருப்பதால் நாட்டுக்கு நல்லது செய்யணும் அவங்ககிட்ட எந்த கொள்கை இல்லைங்கய்யா. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இதன் மூலமாக நாடு அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்தி கூட்டணியிலிருந்து யாரும் வரலை. அதனால் சகோதர சகோதரர்களே, மோடி அவர்களுக்கு எதிராக இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய யாரும் ஒருவரும் கூட இல்லை என்பதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். இதற்கு முன்பு இந்தியாவில் எத்தனையோ தேர்தல் நடந்திருந்தாலும் கூட, எத்தனையோ முறை நீங்கள் வாக்களித்திருந்தாலும் கூட, எத்தனையோ முறை உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் செய்திருந்தாலும் கூட 2024 என்பது ஒரு சரித்திர தேர்தல். ஏன் அது சரித்திரம் தேர்தல் இருந்தாங்க ஐயா? இந்தியா தன்னுடைய இழந்த இடத்தை பிடிக்கின்ற நோக்கிலே அந்த பாதையில நின்று கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எவ்வளவு பெரிய நாடாக 400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தோம். காங்கிரஸ் ஆட்சி காலம் 2014 காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை முடித்துவிட்டு சென்ற பொழுது உலகத்தினுடைய 11வது பொருளாதார நாடாக இருந்தோம். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். 10 ஆண்டுகள்ல எந்த ஒரு நாடும் 6 படிக்கட்டுகள் ஏறிய வளர்ச்சி நம்ம பார்க்கலைங்க ஐயா. இன்னைக்கு மோடி அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள், ஆணித்தரமாக சொல்லுகின்றார்கள். 2028 முடியும் பொழுது
உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறி இருப்போம். 11 எங்கே, இப்ப 5, 2028 முடியும் பொழுது 3. ஐயா, இந்த இழந்த சரித்திரத்தை திரும்ப பெற ஆரம்பித்திருக்கின்றோம். 2047க்கான கனவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு வைத்திருக்கின்றார்கள். வளர்ச்சி அடைந்த பாரதம், வளர்ந்த பாரதம், ஏழை மக்கள் இல்லாத ஒரு நாடு, எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற கோட்பாட்டின்படி விவசாயிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஏழை மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, இது சரித்திரம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தேர்தல், அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு 2024 நடக்க இருக்குதுங்க ஐயா. அதனால்தான் எந்த டிவியில போட்டாலும் கூட எல்லாரும் சொல்றது மோடி அவர்கள் 400 தாண்டுவாங்களா, 450 தாண்டுவார்கள் என்பதுதான் இந்தியா முழுவதுமே ஒரு தொலைக்காட்சி நிறுவனமும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, நமக்கு தெரியும் தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. தொலைக்காட்சியை பார்க்காம மக்களை பார்த்தாவே நமக்கு தெரியும் மக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்வடைந்திருக்கிறது. ஒரு ஏழை தாய் முதலாக ஒரு இந்திய அரசு 2014 பிறகு, அம்மா உங்களுக்கு வீடு இல்லையா, அம்மா உங்களுக்கு கழிப்பறை இல்லையா, அம்மா உங்களுக்கு கேஸ் அடுப்பு இல்லையா, நம்மிடம் ஏன் இல்லை என்பதை கேட்டு அதை சரி செய்யக்கூடிய பிரதமர் அவர்கள் 2014க்கு பின்பு கிடைத்திருக்கின்றார். அதனால்தான் எல்லா மக்களும் உறுதியாக நிற்கின்றார்கள். நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதிலே முடிவெடுக்கலாம். ஐயா, ஆவடி என்று சொன்னாலே நமக்கு தெரியும். ஆவடி என்று சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய அர்ஜுன் டேங்க் ஐயா, இந்தியா முழுவதும் அர்ஜுன் டேங்க் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா நம்முடைய ஆவடி என்று சொல்வார்கள். 1961 கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெரும் முயற்சியில நம்முடைய ஆவடி மாநகரத்திற்கு கொண்டு வரப்பட்டதுதான் ஆவடி ராணுவ தொழிற்சாலை. இன்னைக்கு ஆவடி ராணுவ தொழிற்சாலைக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர் கொடுத்திருக்காங்கன்னா யாருங்க ஐயா? இன்னைக்கு ஆவடி ராணுவ தொழிற்சாலை 3 ஷிப்ட் வேலை நடக்குது. இந்தியாவுடைய மைய புள்ளியா இருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். இத்தனை ஆண்டுகளாக இந்தியாவை பொறுத்தவரை ராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும், ராணுவ பொருட்களாக இருக்கட்டும், அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதில் ஊழல் செய்வதில் ஒரு பெரும் ஒரு குரூப்பை இந்தியாவில் இருந்துச்சுங்க. ஹெலிகாப்டர் இறக்குமதி பண்ண ஊழல் பண்ண, போஃபர்ஸ் இறக்குமதி பண்ண ஊழல் பண்ண, ராணுவத்துக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இறக்குமதி பண்ண ஊழல் பண்ண, ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்வதற்கு ஆட்சியாளர்கள் காத்திருந்தார்கள். காரணம், ஊழல் இந்தியாவில் இல்ல, வெளிநாட்டில் கொடுப்பாங்க பணம். அதனால எல்லோருமே ராணுவ தளவாடங்கள் இறக்குமதினா நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அதை உடைத்து பாரத பிரதமர் அவர்கள் ராணுவம் என்றால் அது உள்நாட்டு உற்பத்தி என்கின்ற அற்புதமான கோட்பாடை கடந்த 3 ஆண்டுகளாக கையில் எடுத்திருக்கிறாங்க. போன ஆண்டு நீங்க பார்த்திருப்பீங்க ஐயா, 2023 செப்டம்பர் மாதம் நம்முடைய ராணுவத்தினுடைய தேவைக்காக ஆவடி டேங்க் தொழிற்சாலைக்கு அர்ஜுன் ரக டேங்குகள் தயாரிக்க 7523 கோடி ரூபாய் ஆர்டர் ஒரே வருஷத்துல ஒரே ஆர்டரா வந்துச்சுங்க. 7523 கோடி ரூபாய். இன்னைக்கு நம்முடைய அரசு தெளிவாக இருக்கின்றோம். இதுவரைங்க ஐயா 5 லிஸ்ட் கொடுத்திருக்கோம். அதாவது 16600 பொருட்கள், ராணுவத்திலே பயன்படுத்தக்கூடிய 16600 பொருட்கள் இன்னி வெளிநாட்டிலிருந்து வாங்க போவது கிடையாது. இது கண்டிப்பாக உள்நாட்டிலே தயாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இதை ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட் என்று சொல்லுகின்றோம். கட்டாயமாக இந்தியாவில் தான் அதை தயாரிக்கணும், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடாது. 16600 பொருட்களுங்க ஐயா. படிப்படியாக ஒரு பொருளாக அதை சேர்த்துக்கிட்டே வரும். இதுவரை 5 லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறோம் ஐயா. முதல் லிஸ்ட் டிசம்பர் 2021, இரண்டாவது லிஸ்ட் மார்ச் 2022, மூணாவது ஆகஸ்ட் 2023, நான்காவது மே 2023, அஞ்சாவது அக்டோபர் 2023. 5 முறை பட்டியலை வெளியிட்டு 16600 ராணுவ பொருட்களை அந்த பட்டியலில் கொண்டு வந்து இந்த 16600 ராணுவ பொருட்களும் உள்நாட்டில் தான் உற்பத்தி செய்ய வேண்டும், அதை மட்டும்தான் இந்திய ராணுவம் வாங்க வேண்டும் என்கின்ற கொள்கையை முதலாக கொண்டு வந்திருக்கிறோம் ஐயா. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாட நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் இருந்த ரகசிய உறவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடித்து துவைத்து வெளியே வீசி இருக்கின்றார். ராஜீவ் காந்தியினுடைய போஃபர் சொல்ல மறந்துடாது, குற்றவாளியை மறந்துடாது, எங்கே என்ன நடந்தது என்பதை மறந்துடாது.
அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஸ்கேம மறந்துடாது. இந்தியாவினுடைய முக்கியமான ராணுவ தளவாடங்கள் எல்லாமே பணம் கொடுத்து கமிஷன் கொடுத்துதான் நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை. இன்னைக்கு நாம ஐயா உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்காக தயாரிக்க வேண்டும். அதன் மூலமாக இந்தியாவில் உள்நாட்டில் ஒரு தொழிலதிபர் உருவாக வேண்டும். அதன் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும். அதன் மூலமாக எந்த ஒரு நாட்டுக்கும் நம்முடைய பாரத திருநாடு அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு ஆவடியில் இருக்கக்கூடிய ராணுவ தொழிற்சாலைக்கு ஒரு புத்துயிர் கொடுத்திருக்கின்றோம். இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து ஆவடி ராணுவ தொழிற்சாலை மட்டுமே காமராஜர் ஐயா எந்த கனவுல கொண்டு வந்தார்களோ அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா. ஐயா இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு முன்னேற்றங்கள் எதிர்பாராத, நாமளே எதிர்பாராத அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இன்னைக்கு உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய நாடுகள் பட்டியல்ல முதல் நாடா இருக்கு. 7.5% வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா இதே மாதிரி போச்சுன்னா நமக்கு மேலே 4வது இடத்துல 3வது இடத்துல 5வது இடத்துல 3வது இடத்துல 2 நாடுகள் இருக்கு. ஜப்பான், ஜெர்மனி 2 நாடுகளையும் கூட பிரதமர் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார். 2028 முடியும் பொழுது 2 நாடுகளையும் முந்தியடித்து உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நிச்சயமாக நாம் மாறுவோம். அதுல எந்த கருத்தும் இல்லை. ஐயா சாதாரணமா நடக்கல. பிரதமர் அவர்களை பொறுத்தவரை பெரிய கனவுங்க ஐயா, பெரிய கனவு. இன்னைக்கு திமுகவுக்கு நான் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றேன். கடந்த 10 நாட்களாக 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுங்க. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தை ஒரு பக்கம் எடுத்து வைத்து ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகம் யாருக்காவது நேரம் இருக்கு, நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்முடைய பிஜேபி வெப்சைட்ல இருக்குதுங்க ஐயா, எடுத்து பாருங்க. மொத்தமாக நாம் இந்திய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 295. 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில மொத்தமாக நாம் கொடுத்தது 295 வாக்குறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 511. இந்த 2 புத்தகத்தையும் எடுத்து ஒரு பென்சில் வச்சு ஒரு வாக்குறுதியாக மோடி நிறைவேற்றி விட்டாரா, ஒரு வாக்குறுதியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி விட்டாரா, ஒரு பென்சில் வச்சு பாருங்க. தைரியமாக சொல்லுகின்றேன், உண்மையை சொல்லுகின்றேன், ஆணித்தரமாக சொல்லுகின்றேன், 295 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களே செக் பண்ணுங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 10 நாளாக சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றேன். யாரோ ஒரு செய்தி தொடர்பாளர், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க இந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று சொல்லுங்க. ஐயா நம்முடைய வாக்குறுதிகள் எதுவுமே உப்பு சப்பு இல்லாத வாக்குறுதிகள் இல்லைங்க ஐயா. ரோடு போடுவோம், தண்ணி கொடுப்போம், அந்த மாதிரி இல்லைங்க ஐயா. அதெல்லாம் காங்கிரஸ் எப்பவோ செய்திருக்க வேண்டிய வேலை. நம்முடைய வாக்குறுதி எல்லாம் 70 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னார்களோ அதை செய்து காட்டுகிறோம் என்கின்ற வாக்குறுதி 2019 கொடுத்தது. மிக முக்கியமாக எந்த பிரச்சனையும் நாம் உருவாக்கவில்லை, எல்லா பிரச்சனையும் இவர்கள் அரசியல் லாபத்திற்காக உருவாக்கி. ஆர்டிகல் 370 எதுக்குங்க ஐயா தேவை? ஆர்டிகல் 370 35A 1950 கொண்டு வரப்பட்ட ஆர்டிகல் 370 ஆகஸ்ட் மாதம் 2019 வரை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்தது. எதுக்குங்க ஐயா? ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் ஷேக் அப்துல்லா அவர்களுக்கும் ஒரு பெரிய நட்பு. ஹரிசிங் அவர்கள் 1947 இருந்து தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார், காஷ்மீருடைய மகாராஜா இந்தியாவோடு இணைப்பதற்கு தயார். அதே நேரத்தில் நண்பர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அப்துல்லா ஒரு போராட்டத்தை காஷ்மீரில் முன்னெடுக்கின்றார், குவிட் காஷ்மீர் என்று முன்னெடுக்கின்றார். மகாத்மா காந்தி அவர்கள் குவிட் இந்தியா எடுத்த பொழுது ஷேக் அப்துல்லா குவிட் காஷ்மீர் என்று எடுக்கின்றார். காஷ்மீரை விட்டு வெளியேறு. யாரை வெளியேற சொல்லுகின்றார்? ராஜா ஹரிசிங்கை வெளியேற சொல்லுகின்றார். அதிலே ராஜா ஹரிசிங் அவர்கள் சொல்கின்றார், இல்லை நான் வெளியேற மாட்டேன், இந்த மண்ணினுடைய மைந்தன் என்று சொல்லிவிட்டு ஷேக் அப்துல்லாவை கைது செய்கின்றார். ஷேக் அப்துல்லா கைது செய்யப்பட்ட பொழுது ஹரிசிங் அவர்கள் காஷ்மீரை முழுமையாக இந்தியாவோடு இணைப்பதற்கு நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார். ஐயா நான் சொல்றதெல்லாம் பாகிஸ்தான் பிரச்சனைக்கு முன்பாக. நேரு அவர்கள் தெளிவாக இருக்கின்றார், தன்னுடைய நண்பன் ஷேக் அப்துல்லா சிறையில் இருந்து வர வேண்டும், காஷ்மீருடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும், அதுவரை காஷ்மீர் இந்திய நாடோடு இணைவதற்கு நேரு அவர்கள் ஒப்புதல் கொடுக்கவில்லை.
இதை சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். மாபெரும் சரித்திர பிழையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி சரி செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நேரு சொன்னார், ஷேக் அப்துல்லா விடுதலை முதலிலே, காஷ்மீர் இணைப்பு இரண்டாவது. ஹரிசிங் சொன்னார், காஷ்மீர் இணைப்பு முதலாவது, ஷேக் அப்துல்லா விடுதலை இரண்டாவது. அன்னைக்கு நேரு அவர்கள் நாட்டை முதன்மைப்படுத்தும், முதலிலே காஷ்மீர் இணையட்டும், அதன் பின்பு ஷேக் அப்துல்லாவை விடுதலை செய்வோம் என்று நாட்டை முதன்மைப்படுத்தி இருந்தால் இந்தியாவுடைய சரித்திரம் வேறு பாதையில போயிருக்குங்க ஐயா. அதன் பிறகு உங்களுக்கு சரித்திர புத்தகத்திலே தெரியும், இணைப்பதற்கு தயாராக இல்லை. பாகிஸ்தான்கார உள்ள வந்தா, காஷ்மீரை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணார். அதன் பிறகு ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் தேவைப்பட்டார். அங்கே சென்று பிரச்சனையினுடைய நடுவில் காஷ்மீருடைய மூன்றிலே ஒரு பகுதியை இழந்த பிறகு ஐநா சபைக்கு சென்று நாங்கள் சண்டை போட மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை நேரு கொடுத்து காஷ்மீருடைய மூன்றிலே ஒரு பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டு இன்று காஷ்மீர் மூன்றிலே 2 பகுதியை வைத்திருக்கின்றோம். இது நாம உருவாக்குனதாங்க ஐயா? இது நாம் உருவாக்கிய பிரச்சனையா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்ததா? ஹரிசிங் அவர்கள் காஷ்மீரை இணைக்கின்றனர் என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று சொன்னவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அப்ப 1950 இவர்கள் கொண்டு வந்தது ஆர்டிகல் 370, காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து. இந்தியாவிலே பொருந்தக்கூடிய சட்டங்கள் கிட்டத்தட்ட 1300க்கு மேற்பட்ட சட்டங்கள் காஷ்மீரிலே பொருந்தாது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் காஷ்மீரிலே பொருந்தாது. காஷ்மீரிலே பிறந்த ஒரு பெண் காஷ்மீருக்கு வெளியே ஒரு ஆணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சொத்துரிமை இழக்கின்றார். இதெல்லாம் செஞ்சது நாம் இல்லைங்கய்யா, காங்கிரஸ். அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டான். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 2019 தேர்தல் போது சொல்லி இருந்தோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 370 அடியோடு அகற்றுவோம் என்று சொன்னோம். சொன்னபடி ஆகஸ்ட் 2019 370 35A எடுத்துட்டுங்க ஐயா. போன ஆண்டு 2022 காஷ்மீருக்குள்ள முதலாக காஷ்மீரை சாராத 1,88,00,000 பேர் உள்ள போனாங்க ஐயா. 1,88,00,000 பேர் காஷ்மீரை சாராதவர்கள் சுற்றுலா பயணிகளாக காஷ்மீருக்கு போனாங்க. இது சரித்திரம் இல்லைங்களா ஐயா? நாட்டினுடைய இறையாண்மையை நாம் பாதுகாக்கவில்லையா? நாட்டினுடைய ஒற்றுமையை நாம் காப்பாற்றவில்லையா? அதன் பிறகு காஷ்மீர் இன்னைக்கு என்னங்க ஐயா டெரரிசம் நடக்குது? எதுவும் இல்லை. இது போன்ற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளை செய்திருக்கின்றோம். ட்ரிபிள் தலாக், முத்தலாக் தடை சட்டம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஷரியாலா பின்பற்றக்கூடிய கன்சர்வேட்டிவ் இஸ்லாமிய நாடுகள் அவங்க கிட்டயே முத்தலாக்கு சட்டம் இல்லைங்கய்யா. அவங்க ஊர்லயே ட்ரிபிள் தலாக் இல்ல. உலகத்துல ஷரியாலா பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்ல முத்தலாக்கு இல்லை. அதை இத்தனை காலமா ஓட்டிக்கிட்டே இருந்தா கை வைக்க மாட்டோம், வாக்கரசியல், அது போய்விடும். ஆனா யாரும் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரி, இஸ்லாமிய தாய்மாரை பற்றி ஒருவர் கூட யோசிக்கலாம். அந்த பெண்ணுக்கு திருமணத்தின் போது பாதுகாப்பு இருக்குமா? அந்த பெண் பத்திரமாக இருப்பாளா? அந்த பெண்ணுடைய திருமணம் உறுதியாக இருக்குமா? அந்த பெண்ணுடைய திருமணத்தை கலைக்க வேண்டும் என்றால் அதற்கு சட்ட திட்டங்கள் இருக்கிறதா? யாரும் யோசிக்கலைங்கய்யா. அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டான். 2019 வாக்குறுதி அளித்து 2019 ஆகஸ்ட்ல ட்ரிபிள் தலாக் சட்டம், முத்தலாக் தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொல்லி எடுத்து காட்டினார். இதெல்லாம் சாதாரண வேலையாங்க ஐயா மோடி செஞ்சார். இத்தனை காலமாக என்னங்க ஐயா, பாகிஸ்தான்கார இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்தினா உன்னை என்ன பண்ணுவோம்? நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுக்கு அனுப்புவோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் 16 மணி நேரம் பிளைட்டை பிடிச்சு அமெரிக்கா போவார். அமெரிக்கால போய் சொல்லுவோம், மிஸ் என் மேல தாக்குதல் நடத்திட்டா மிஸ், கொஞ்சம் என்னன்னு கூப்பிட்டு கேளு மிஸ் அப்படின்னு. வேலை இல்லாத அமெரிக்காக்காரன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில பூர்வதற்கு சரியான நேரம்னு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவான். இந்த பஞ்சாயத்து 3 மாதம் முடிவதற்குள்ள அடுத்த தாக்குதல் இந்தியாவில் நடந்திருக்கும். தொடர்ந்து இதையே பார்த்து பார்த்து சகித்து போய் இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் வந்து யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம், அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை பறிக்கலாம், எங்கே வந்து கையை யாரு வேண்டுமானாலும் வைக்கலாம் என்கின்ற நிலைமை 2014 முன்பு வரை இருந்ததுங்க ஐயா. அதை மோடி அவர்கள் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்து அல்ல, ஒரு கன்னத்திலே அறைந்தால் 2 கன்னத்திலே அறைவேன் என்று சொல்லி முதலாக 1947க்கு பிறகு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LAC அதை தாண்டி நம்முடைய போர் விமானங்கள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்திவிட்டு வந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பேசுறாங்க ஐயா, வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க இல்லைங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம்
வடக்கு வேறு, தெற்கு வேறு, நாங்கள் வேறு, ராஜஸ்தான் வேறுன்னு பேசுறாங்க. அன்னைக்கு தாக்குதல் நடத்திய பொழுது இந்தியாவிலிருந்து விமானப்படையிலிருந்து மிக் 21 பைசன் அந்த விமானத்தினுடைய ஓட்டுநராக இருந்த பைலட் பிடிபட்டவர் யாருங்க ஐயா? தமிழ்நாடு சென்னையை சார்ந்தவர் ஒரே ஒரு மனிதன் அபிநந்தன். அபிநந்தன் அவர்களை பிடித்து பாகிஸ்தான்கார வச்சிருக்கும் பொழுது இப்ப எல்லாம் பேப்பர்ல படிக்கிறங்க ஐயா. மோடி ஐயா 2 நாடுகளுக்கு தூது விட்டார். சவுதி அரேபியாவுக்கும் அரபு எமிரேட்ஸ்க்கும் தூது விட்டார். 24 மணி நேரத்தில் அபிநந்தன் ஒரு கீறல் இல்லாமல் வரவில்லை என்றால் எந்த நிலைமைக்கும் இந்தியா செல்லும் என்று சொன்னார். ஐயா, ஒரு மனிதனுக்காக, ஒரு தமிழனுக்காக, ஒரு இந்தியனுக்காக, நாட்டுக்காக போராடிய ஒருவனுக்காக பிரதமர் சொன்னார் 24 மணி நேரத்தில் கீறல் இல்லாமல் அந்த மனிதன் இந்திய எல்லைக்குள் வரவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் இந்த மோடி செல்வான். அதன் பிறகு சவுதி அரேபியா, UAE 2 நாடுகள் பாகிஸ்தான் சொன்னாங்க. நியூக்ளியர் பாம் போட்டுருவார் மாதிரி தெரியுது ஒற்றியான். ஒரு ஆளுக்கு மோடி அவர்கள் துணிந்து நிற்பார். கேப்டன் அபிநந்தன் அவர்கள் கம்பீரமாக வாகா பார்டர்ல வரலீங்களாங்க ஐயா. அப்ப இந்த வடக்கு தெற்கு எங்கீங்க ஐயா போச்சு? மோடி அவர்கள் தமிழ்நாடுன்னு பார்த்தாரா? மோடி அவர்கள் பஞ்சாப்னு பார்த்தாரா? மோடி அவர்கள் மகாராஷ்டிரான்னு பார்த்தாரா? மோடி அவர்கள் இந்தியன் என்று பார்த்தார். இந்தியாவில் யாராக இருந்தாலும் கூட 142 கோடி மக்கள் பின்னாடி நிற்பாங்க. இந்த மாதிரி வலிமையான தலைவர் தாங்க ஐயா தேவைப்படுறான். வலிமையான தலைவர், போர் குணம். ஒரு அரசியல்வாதி என்றால் போர் குணம் இருக்க வேண்டும். சிங்கத்தை பிடித்து பல்லை பிடுங்கிக் கொண்டு வர வேண்டும். அப்பதாங்க ஐயா பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட தலைவன், 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார். இதை விட்டுவிட்டால் இது சரித்திர பிழை அல்லங்க ஐயா, திரும்ப கிடைக்காது. திரும்ப இது போன்ற ஒரு வளர்ச்சி, இது போன்ற ஒரு ஆரவாரம், இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு உலக நாடுகள் எல்லாம் திரும்பி இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது. ஓ, இந்தியா வளர்ந்துட்டாங்க. ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் சொல்றார், எவ்வளவு பெரிய நாடு. சயின்ஸ்னா ரஷ்யாவை பார்த்துட்டு இருந்தோங்க ஐயா. சயின்ஸ்னா ரஷ்யா, விஞ்ஞானம்னா ரஷ்யா. நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது இந்த கண்டுபிடிப்பு ரஷ்யா, இந்த கண்டுபிடிப்பு ரஷ்யா, இந்த வேக்சின் ரஷ்யா, சிக்கன் பாக்ஸ் வேக்சின் ரஷ்யா, எல்லாம் ரஷ்யா. ஒரே நாளில் நிலவுக்கு ரஷ்யாவும் அனுப்புனாங்க ப்ரோப. அதே நாள்ல இந்தியாவும் நிலவுக்கு ப்ரோப் அனுப்பும். ஆனா ரஷ்யா மிக எளிதாக இருக்கக்கூடிய ஈக்குவேட்டர் மையப்பகுதிக்கு போனாங்க. அது எளிதாக போய் லேண்ட் பண்ணிடலாங்க. இதுவரை உலகத்துல யாருமே ஒரு நிலாவினுடைய போலுக்கு போலீங்க ஐயா, துருவத்துக்கு போல, சவுத் போல், நார்த் போல், துருவத்துக்கு போல. ஆனா இந்தியா முடிவெடுத்தது, நாங்கள் எளிதாக செல்லக்கூடிய நிலாவினுடைய நடுப்பகுதிக்கு செல்ல போவது கிடையாது, கடினமாக இருக்கக்கூடிய துருவ பகுதிக்கு செல்ல போகின்றோம் என்று இதுவரை யாரும் செய்யவில்லை. நாங்கள் இதை செய்து காட்டுகின்றோம் ஐயா. நம்முடைய ப்ரோப் நாம் என்ன அனுப்பி வைத்தோமோ மிக பத்திரமாக நிலாவினுடைய துருவ பகுதியில் தரையிறக்கணும். அதற்கு ஒரு நாள் முன்பு ரஷ்யா அனுப்பி வைத்த ப்ரோப் மைய பகுதியை நோக்கி சென்றது, கீழே செயலிழந்து விழுந்துருச்சுங்க ஐயா. இதை புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானத்துல, தொழில் வளர்ச்சியில, டெக்னாலஜிலிங்க ஐயா, கோல் செட்டிங்ல, நம்ம எய்ம்ல இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பது நிலாவை நோக்கி சென்ற நம்முடைய சந்திராயன் ஒன்றே சாட்சி. ஐயா, இன்னைக்கு தெரியாது, 20 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் சந்திராயனை பார்த்திருப்பாங்க. 20 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை நோபேல் பிரைஸ் வாங்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சந்திராயனை பார்த்தேன், விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதற்கு ஒரு உறுதியான தலைவர் நரேந்திர மோடி எங்களுக்கு கிடைத்தார். அதனால் நரேந்திர மோடிக்கு என்னுடைய நோபல் பரிசை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்வார். அது நடக்குங்க ஐயா. எப்பொழுதுமே ஒரு பெரிய சாதனை அன்னைக்கு தெரியாதுங்க ஐயா, 20 ஆண்டுகள் கழித்து தெரியும். அதை பார்த்து யாரோ ஒரு குழந்தை இன்ஸ்பயர் ஆயிருக்கும் பள்ளிக்கூடத்தில். முடியாது என்று சொல்லுகின்ற வார்த்தை மோடியினுடைய அகராதில் இல்லைங்க ஐயா. முடித்து காட்டுவது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய தன்மை. அதை 10 ஆண்டுகளாக செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். மோடி அவர்கள் மறுபடியும் 3வது முறை ஆட்சி கட்டளிலே அமர்த்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஐயா, காலத்தினுடைய கட்டாயம். அது மாபெரும் வரலாற்று பிழை ஆகிவிடும். இன்னைக்கு எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனா இன்னைக்கு பாருங்க ஐயா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஆட்சியாளர்களையும் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்களை பார்ப்பதற்கு முன்பு உங்க சொந்த எம்எல்ஏ அண்ணன் நாசர் அவரை பாருங்க. மோடி அவர்கள் கேலோ இந்தியான்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டார். அவர் ஒலிம்பிக்ல போய்
ஈட்டி எறிதல் நல்லா பண்ணி கோல்ட வாங்கிட்டு வானா கல் எடுத்து எறிகிறா. இந்த அமைச்சருடைய சாதனை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சாதனை. கட்சிக்காரங்களை பார்த்து கல் எடுத்து எறிகிறது. இந்தியாவிலே அவர் மட்டும்தான் பால் விலையை ஏத்திட்டு, ஏனே பால் விலை ஏத்துறீங்க கேட்டா, தப்பி ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்க அதனால பால் விலை ஏத்தணும். ஆனா பாலுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அது இல்லப்பா அப்படிங்கிறார். எந்த சம்பந்தமும் இல்லாம இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் தமிழகத்தில் எதை செய்தாலும் கூட மத்திய அரசின் மீது பழி போடும். ஆனா இன்னைக்கு சமூக வலைதளம் வந்த பிறகு நாம் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் படிக்க ஆரம்பித்து அது ஏன் நடக்கிறது நடக்கவில்லை என்று தெளிந்து கொண்ட பிறகு இவங்களுடைய போய் எடுபடலைங்க ஐயா இதெல்லாம். ஆனா நான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தீங்க, விமான நிலையத்தில் வந்தவுடன் உங்க பக்கத்துல இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வச்சுக்கிட்டீங்க. ஜெயில இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாசம் 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறேன். அப்ப எங்க அண்ணன் ஆவடி நாசர் மட்டும் குறைவா, அவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்க வேண்டும். அதான் இந்த பாத யாத்திரையிலே நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு எங்களுடைய வேண்டுகோள். இவர் மட்டும் எந்த விதையில தகுதி குறைந்தவர், அவங்களுக்கு இருக்கிற அதே தகுதி இவர் இருக்கிற. நல்ல கல்லெடு தெரிகிறார், பால் விலை ஏற்றிட்டு மத்திய அரசின் மீது பழிய போறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தன்னுடைய துறையை தாண்டி கமிஷன் வாங்குவதில் வல்லவராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்களையும் உடனடியாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீங்க வைக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு நாயிரம் இவங்களுக்கு ஒரு நாய் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள சகோதர சகோதரி. அப்படித்தாங்க இருக்கு, அப்படித்தான் இருக்கு. ஒரு காலத்திலே நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி சொல்லி வளர்த்தினோம்? கக்கன் ஐயா, காமராஜர் ஐயா, சி சுப்பிரமணியம் ஐயா, லூர்தம்மாள் பிரான்சிஸ் அம்மா, பரமேஸ்வரன் ஐயா, இவங்கெல்லாம் யாருன்னாங்க ஐயா? லூர்தம்மாள் பிரான்சிஸ் அம்மா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, நாகர்கோவிலை சார்ந்தவர். காமராஜர் ஐயாவுடைய கேபினெட்டில் லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை ஒரு பெண், பாருங்க இன்னைக்கெல்லாம் உங்க பேசுறாங்க பெண்ணுக்கு எப்படிப்பட்ட முன்னுரிமை. உள்ளாட்சித்துறை, மீன்வளத்துறை. இன்னைக்கு நீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா லூர்தம்மாள் ஒரு மீன் இருக்கும், ஒரு மீனுக்கு அந்த அம்மாவுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கேபினெட்ல இருந்தாங்க. ஒரு பெண் குழந்தை படித்து வளரும் பொழுது நானும் லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவர்களை போல் வர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். பரமேஸ்வரன் ஐயா பட்டியலினத்தை சார்ந்தவர். ஆனா காமராஜர் ஐயாவுடைய கேபினெட்ல அவர் தான் ஐயா அறநிலைத்துறை அமைச்சர். பாருங்க, கோயிலுக்குள்ள யாரை விடமாட்டோம் என்று தமிழகத்தில் பல போராட்டம் நடந்து கொண்டிருந்ததோ சத்தமே இல்லாத ஒரு சமூக நீதி புரட்சி காமராஜர் ஐயா பண்ணாரு. பரமேஸ்வரன் ஐயாவை தன்னுடைய கேபினெட்ல சமூக நீதியை காத்த காமராஜர் ஐயா சத்தமே போடாம, இவங்க மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டாம, இவங்க மாதிரி மேல இருந்து கத்தாம பரமேஸ்வரன் ஐயாவை அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு பட்டியலின சகோதரை ஆக்கி காட்டினார். கக்கன் ஐயாவை பத்தி சொல்லவே வேண்டாம். போலீஸ் துறை ஒரு பட்டியலின சகோதரர் கக்கன் ஐயாவுடைய கரையில காவல்துறையை கொடுத்து அழகு பார்த்தார். காவல்துறை ஒரு மிக முக்கியமான துறை. முதலமைச்சர்களே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தொகையை கக்கன் ஐயா கையிலே கொடுத்து அழகு பார்த்தார். சி சுப்பிரமணிய ஐயா உங்களுக்கு தெரியும், நம்முடைய கல்வி அமைச்சராக இருந்தவர். மத்திய அரசிலே பல பொறுப்புகள் இருந்தார். கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய கேபினெட். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் அங்க. இன்னைக்கு திமுக கேபினெட்டை பார்த்து எப்படிங்க அம்மா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? அதே போறாரு பாரு பொன்முடி ஐயா ஊழல்வாதி, இப்படி சொல்லுவீங்களா? இதே போறாரு பாரு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமலே, மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி, தாத்தா எம்எல்ஏ அமைச்சர், அப்பா எம்எல்ஏ அமைச்சர், இவர் எம்எல்ஏ அமைச்சர், உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அங்க போறாரு பாரு கே.என். நேரு அண்ணன், எதுவுமே தெரியாது, அவர் அமைச்சரா இருக்கார், அப்படி சொல்லுவீங்களா? இல்ல இங்க இருக்காரு உதயநிதி ஸ்டாலின், நீ படிச்சு உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வர வேண்டும் ஏதாச்சும் ஒரு தாய்மார் உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுப்பீங்களா? ஏதாவது ஒரு தாய்மார் இல்ல உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு ரோல் மாடல் சொல்ல முடிகிற அளவுக்கு அரசியல்வாதிகள் அந்த மாதிரி இருக்காங்களாங்க ஐயா? ஏதாவது ஒரு அரசியல்வாதி இந்த 35 அமைச்சர், சரி எம்பி பார்க்கலாம், சரி அமைச்சரை மறந்துடுங்க, எம்பிக்கு வருவோம். எம்பி தேர்தலை பத்தி பேசும். உங்க எம்பி ஜெயக்குமார் அண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க எம்பி ஜெயக்குமார் ஐயா, இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஐசியூல இருந்து எந்திரிக்கிறதே ஐயா எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. அப்பதான் தேர்தல் வந்துருச்சு, சீட்டு கேட்கணும். இன்னைக்கு அண்ணன் அழகிரி சொல்றாரு தமிழ்நாட்டில் தனியா 12 சீட்டு ஜெயிப்பாராமா. ஏங்க இந்தியாவிலே நீங்க 12 சீட்டு ஜெயிக்க மாட்டீங்க. பேசுறதுக்கு வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாமா? இந்தியாவிலே
12 சீட்டு காங்கிரஸ் வெல்ல போவது கிடையாது தமிழ்நாடு. ஏன்னா அப்பதான் கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்தலாம். போன டைம் 9 கொடுத்தானுங்க, 8 ஜெயிச்சு. இந்த டைம் ஒரு 20 கேட்டு பார்ப்போம், ஒரு 10 கொடுப்பானுங்க, எவ்வளவு நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படித்தாங்க ஐயா காங்கிரஸ் கட்சி இருக்கு. சென்னையிலே பெருவெள்ளம் நடந்த பொழுது எங்கேயாச்சும் காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்தாங்களாங்க ஐயா? ஒரு பால்கீரை வாங்கி கொடுத்தாங்களா? மக்கள் பணி சேவை செய்வதற்காக வந்தார்களா? காங்கிரஸ் கட்சி இருப்பதே எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு, கூட்டணி பேரம் பேசுவதற்கு மட்டும்தான். இது காங்கிரஸ் கட்சி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஐயா 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார், சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றேன் என்றால், ஒரு பிராமணர் மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும். பிராமணர் கருவறைக்குள் செல்லும் வரை, மற்ற சமுதாயம் செல்லாத வரை நான் சனாதன தர்மத்தை எதிர்ப்பேன். சரி, ஓகே, 6 மாசம் அது அந்த வாய். இன்னைக்கு மோடி ஐயா அயோத்தி கோயில்ல போய் பிராண பிரதிஷ்டையை மோடி ஐயா செய்யறார். பிராமணர் அல்லாத ஒருவர் ஆண்டவனுக்கே உயிர் கொடுக்கிறாரு. மோடி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கார். இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு? மோடி எதுக்கு உள்ள போனாரு? சங்கராச்சாரியார் தானே போகணும். யாரு மோடியை போக சொன்னார்? ஐயா, பச்சோந்தி வெக்கப்படும். பச்சோந்தி அவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே. நாம கூட ஒரு நாளைக்கு 3 டைம் தான் மாறுறோம். இவனுக்கு காலையில மத்தியானம் இரவுன்னு 10 டைம் மாறுறாங்களே. 6 மாதத்திற்கு முன்பு பேசிய அதே வாய் இன்னைக்கு மோடி அவர்கள் யாருங்க ஐயா உட்கார்ந்து இருந்தாங்க? ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டையில யாருங்க ஐயா உட்கார்ந்து இருந்தாங்க? மோடி அவர்கள். மோடி அவர்கள் பக்கத்துல சாமிஜி, அதுக்கு பக்கத்துல யோகி ஆதித்யநாத் ஊச தாக்கூர், அதுக்கு பக்கத்துல ஆனந்த்பென் பட்டேல் ஊச பட்டேல், அங்க ஆளுநர். எத்தனை பேருங்க ஐயா பிராமணர்? இதுல ஐயா பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பிராமணர் பிராமணர் அல்லாதவர் என்று பார்த்தது கிடையாது. ஆனால் இங்க இருக்கக்கூடியவங்க அதை பிராமணர் 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 இத்தனை காலமா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. திருமாவளவன் ஒரு சாட்சி. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, ஏழைகளுக்காக போராட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி, பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. ஊழல்வாதின்னு தீர்ப்பு கொடுத்தாச்சு, 3 ஆண்டு தண்டனை கொடுத்தாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட போய் கேட்கிறாங்க. அண்ணன் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், நீதிபதி மேல கொஞ்சம் டவுட் இருக்குங்கிறார். இது போன்ற கேடு கட்ட வெக்கங்கட்ட கட்சிகளை தமிழக அரசியல நாம் பார்த்தது கிடையாது. திமுகவினுடைய அறுவரடிகளாக திமுக என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஒப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி இங்க இருக்குதுங்க. அதை கேட்டா கூட்டணிங்கிறாங்க, கேட்டா இந்தி கூட்டணிங்கிறாங்க. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தனித்து நின்று கொண்டிருக்கிறது. தனித்தன்மையான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே லஞ்சலாவண்யம் இல்லாம, ஜாதி அரசியல் இல்லாத, குடும்ப அரசியல் இல்லாத, அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்து ஒரு பங்காளி கட்சி என்னை பார்த்து சொல்றாங்க. ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு, இந்த அண்ணாமலை லேகிய விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காருப்பான். நீங்களா டிவியில பார்த்திருப்பீங்க. அண்ணே, நான் லேகியம் தான் விற்கிறேன். நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது, லஞ்சலாவண்யம் இருக்காது, அடாவடித்தனம் இருக்காது, நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது, தரையில தவழ மாட்டீங்க, நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி குடித்தா. ஆம், நான் லேகியம் தான் விற்கின்றேன். பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழக மக்கள்ல 195 தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். ஐயா, நேரம் வந்துருச்சுங்க அதை பத்தி பேசுறதுக்கு. இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்தா தப்பாயிரும். அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிங்க பாதையாக இருக்குமா, தனி பாதையாக இருக்குமா? இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம். அதை பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி செய்யுமா என்கின்ற ஒரு ஏக்கத்திற்கும் ஆவலுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு சர்வே பாருங்க ஐயா, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னங்க டைம்ஸ் நவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு 20% வாக்கு கொடுக்கிறாங்க, இந்தியா டுடேல 16% கொடுக்கிறாங்க, பங்காளி கட்சிகள் 3வது இடத்துல இருக்கு. ஐயா, நாங்கள் மக்களோடு மக்களாக உங்கூட்டியே இருக்கிறோங்க ஐயா. கன்னியாகுமரியிலிருந்து உங்களை பார்த்து கொண்டே வர்றோம். 6-7 மாசமாக உங்கூட்டு இருக்கும். தெருவிலேயே குடியிருக்கின்றோம். உங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 30% வாக்குப்பதிவை, வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னங்க ஐயா கூட்ட ஆவடியில் காவல்துறை நடக்கக்கூடாதுன்னா
ஊர்ல நீங்க பஸ் கிஸ் எல்லாத்தையும் மறிச்சு இந்த மாதிரி கூட்டம் போடுறீங்க. நடக்க விட்டுருந்தா கூட 1 மணி நேரத்துல டிராபிக் ஜாம்ல வெளியே வந்திருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, ஆவடியில எவ்வளவு பெரிய சரித்திரம் வாய்ந்த மக்கள் இங்கே சேர்ந்திருக்கின்றனர். வேலையெல்லாம் விட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் 3 மணி நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பம் எடுத்து வந்திருக்கின்றேன். என்னுடைய சமகாலத்துல ஒரு நல்ல ஒரு ஆட்சி இங்கே மோடி அவர்கள் எப்படி டெல்லியில் இருக்கின்றார்களோ, மத்திய அரசில் இருக்கின்றார்களோ, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்கள் சகோதர சகோதரி. அதனால் நீங்கள் பொறுமையாக எங்களோடு நிற்க வேண்டும். இது கடினமான பாதைதாங்க ஐயா. ஏன்னா 70 வருஷ விஷத்தை 2-3 ஆண்டுகளில் சுத்தம் செய்ய முடியாதுங்க ஐயா. அந்த விஷத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அந்த விஷத்தை முதலிலே நாங்கள் குடி. எந்த அரசியல் கட்சி அந்த விஷத்தை சுத்தம் செய்யறான்னு சொல்றாங்களோ அந்த விஷத்தை குடிப்பது முதல் நாங்க குடிக்கணும். அந்த விஷத்தினுடைய நச்சுத்தன்மையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த விஷம் உங்கூட்ட வராம நாங்க எடுக்க முடியுங்க ஐயா. அதைத்தான் நீலகண்டன் செய்தான், சிவா செய்தான், அதைத்தான் நம்முடைய எம்பெருமான் ஈஸ்வரன் செய்தான். விஷத்தை அவன் விழுங்கினான். என்று பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக இந்த திராவிட அரசியலுடைய விஷத்தை விழுங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எண்ணம் தெளிவாக இருக்கிறது, கொள்கை தெளிவாக இருக்கிறது, பாதையிலே செல்ல வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம் ஐயா. எல்லா இடத்துலையும் பேசிட்டு வர்றோங்க ஐயா. ஒரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா படம் பிடித்து காட்டுகின்றோம். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துவான், எம்பி ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துவான். ஆனா நீட் வேண்டாம் என்று எதிர்ப்பார். இன்னைக்கு இந்தியாவுடைய பல கோணத்தில் பாக்குறீங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப 6வது முறை ஆட்சியில் இருக்கிறாங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்து 6வது முறை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5ங்க ஐயா, 5. தனியார் மருத்துவக் கல்லூரி 17. ஆனால் மோடி அவர்கள் இந்த 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி 15, ஒரே நேரத்தில் 11. அதுல உங்களுடைய பாராளுமன்ற திருவள்ளூருக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்குங்க ஐயா. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவிலே மொத்தமா மருத்துவ சீட்டே பாத்தீங்கன்னா 57,000 ஐயா. சுதந்திரத்திற்கு பிறகு 67 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய மொத்தமாக நம்முடைய மருத்துவ சீட்டு பாத்தீங்கன்னா 57,592 ஐயா. இன்னைக்கு 9 ஆண்டுகள் பாருங்க, 67 வருஷம் 57,592 மருத்துவ சீட்டு. இன்னைக்கு 9 ஆண்டுகள் கழித்து இந்தியாவுடைய மொத்த மருத்துவ சீட்டுங்க ஐயா 1,08,940 இரட்டிப்பு செய்திருக்கு. இரட்டிப்பு. மருத்துவ கல்லூரிகளை இரட்டிப்பு செய்திருக்கின்றன, மருத்துவ சீட்டை இரட்டிப்பு செய்திருக்கின்றன. அதனால்தான் நீட்டுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் கையெழுத்து இயக்கம் நடத்திய பொழுது திமுக தொண்டனை கிழிச்சு போட்டு போயிட்டான். சேலத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில இதையெல்லாம் நான் கொடுக்க போறதில்லை. ஏன்னா திமுக தொண்டனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில மருத்துவராக வர வேண்டும் என்றால் நீட் வேண்டும் என்பது ஒரு திமுகவினுடைய கடைக்கோடி தொண்டனுக்கும் தெரியும் சகோதர சகோதரி. எல்லாம் பொய்யா பேசுறான் ஐயா. நம்முடைய ஆளுநர் ரவி அவர்களை பத்தி ஒரு விஷயத்தை நான் குறிப்பேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பாத்தீங்கன்னா ஆளுநரை யாரும் மோசமா திட்டுவாங்க அப்படிங்கறதா இவங்களுடைய கோல். ஒரு அமைச்சரும் கூட அசிங்கமாக ஒரு ஆளுநரை பார்த்து ஆளுநர் செய்யக்கூடிய வேலை எல்லாம் திமுக அரசுக்கு ஒரு கடிவாளம் போட்டு வச்சிருக்காரு. ஊழல் செய்யக்கூடாது, நேர்மையான துணைவேந்தரை பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கணும், வரம்பு மீறி இந்த அரசு செல்லக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உள்ளே இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியுங்க ஐயா? RN ரவி அவர்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ IB-யில் இருந்து ரிட்டையர் ஆன பிறகு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரவி அவர்களுக்கு கொடுத்த முதல் வேலை என்னன்னா, நாகாலாந்தில் இருக்கக்கூடிய NSCN என்கின்ற தீவிரவாத அமைப்பு, நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து என்கின்ற தீவிரவாத அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக ஆயுதத்தை வைத்து புரட்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது பிரதமர் மோடி அவர்கள் ரவி அவர்களுக்கு கொடுத்த முதல் பொறுப்பு அந்த தீவிரவாத இயக்கத்தை பேச்சுவார்த்தை கொண்டு வரணும், பேச்சுவார்த்தையிலே தீர்வை கண்டுபிடிக்கணும், அவர்கள் தங்களுடைய ஆயுதத்தை விட்டுவிட்டு ஜனநாயக முறைக்கு வர வேண்டும் என்று ரவி அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்துவதற்கு முன்பு NSCN என்கின்ற அமைப்பு இந்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் அயல் நாட்டில், பெர்லின்ல, டோக்கியோல, பிலிப்பைன்ஸ்ல, நியூயார்க்ல, பாரிஸ்ல, மேட்ரிட்ல, இதை போன்ற வெளிநாடுகள்ல இந்தியாவிலிருந்து ஒரு குரூப், NSCN ஐசக் மூவையா ஒரு குரூப், இவங்க போய் உட்கார்ந்து பேசுவாங்க. ஆனா ரவி அவர்கள் சொன்னார் முதல் நாளிலே, மோடி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் NSCN
டெல்லிக்கு வர வேண்டும். டெல்லியிலே மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்குமோ தவிர அயல் நாட்டில் எங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். கட்டுக்குள் கொண்டு வந்து NSCனை அடக்கி ஆண்டு அதன் பிறகு ஜனநாயக வழிமுறை கொண்டு வந்து அவருடைய இந்த மாதிரி பழசு இருக்குங்க. ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் தன்னை பற்றி அவரே பேசுவதில்லை. அவரை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. இதை போன்று யாரெல்லாம் தேசியத்திற்காக பாடுபடக்கூடியவங்களை முதல்ல டார்கெட் பண்ணி அவர்களை குற்றவாளிகளாக காமிச்சு அவர்கள் ஏதோ ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி அதை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அதை உடைக்க வேண்டிய நேரம் 2024. வடக்கு தெற்கு இந்த பிஞ்சு போன செருப்புன்னு சொல்லுவாங்க, தெரியுமாங்களா ஐயா? பிஞ்சு போன செருப்பை மறுபடியும் திமுக எடுத்து போட்டிருக்கு. பிஞ்சு போன செருப்பு வடக்கு தெற்கு. இது 1950 ட்ரை பண்ணிட்டாங்க. அந்த செருப்பு அந்து போச்சுன்னு எடுத்து கேபினெட்ல வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள. அதை மறுபடியும் அந்த பிஞ்சு போன செருப்பை எடுத்து போட்டுக்கிட்டு வடக்கு தெற்குன்னு திரும்ப கிளம்பி இருக்காங்க. ஐயா, நீங்கள் இதை வளரவிடக்கூடாது. இந்த வடக்கு தெற்கு என்பதை வளரக்கூடாது. ஐயா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மாற்று மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் ஆவடியில தமிழ் மொழி பேசக்கூடிய தாய்மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் நாம் எல்லாம் இருக்கிறோம். மாற்று மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் நம்மோடு இருக்கின்றார். நம்ம டர்பன்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிறைய பேர் பார்க்கிறோம். ஹரியான்வி, ராஜஸ்தானி, மராட்டி எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள். எல்லோரும் இணைந்து ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஐயா கடந்த ஒரு ஆண்டுல மட்டுமே திருப்பூரில் இருந்து 60,000 லேபரர்ஸ், பின்னலாடை செய்யக்கூடிய லேபரர்ஸ் உத்தரப்பிரதேசக்கு வாபஸ் போயிட்டாங்க. ஐயா திரும்ப போயிட்டாங்க. 60,000 பேர் வரல. அவங்ககிட்ட ஏங்க ஐயா வரலினா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சியில யூபி வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சொந்த ஊருக்கே போயிடுறேங்க, குழந்தை குட்டி எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அதனால நான் அங்கேயே இருந்துக்கிறேன். அதை ஐயா இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு தெற்கு வடக்கு தெற்குன்னு பேச பேச நம்முடைய சொந்தங்கள் இங்கிருந்து செல்ல ஆரம்பித்து விடுவார். அவங்க யூபியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பீகாரை சார்ந்தவராக இருக்கலாம். இப்பவே யூபி வளர ஆரம்பித்து விட்டது. இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக யூபி தமிழகத்தை முந்தியடித்து 2வது இடத்திற்கும் 50 ஆண்டுகளாக 2வது இடத்துல தமிழ்நாடு 3வது இடத்துக்கு வந்திருக்கும். ஐயா, வடக்கு தெற்கு என்பது கொடிய நஞ்சு. அதை இந்த கிளையில கிள்ளி எரிய வேண்டிய நேரம் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல். ஐயா, எந்த காரணத்திற்கும் வடக்கு தெற்கு என்கின்ற வார்த்தையை நாம் விடக்கூடாது. இந்தியர் ஒரே நாடு, உன்னதமான நாடு, ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோமோ அதற்கு அடிப்படை வலிமை கொடுக்க வேண்டியது 2024 பாராளுமன்ற தேர்தல். ஐயா, இன்னைக்கு திருப்பூர் தடுமாறி கொண்டிருக்கிறது. 60,000 பேர் ஒரு வருஷத்துல போயிட்டாங்க. இந்த ஆண்டு இன்னும் ஒரு 50,000 பேர் கிளம்பி விடுவாங்க எதிர்பார்க்கிறான். வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. இத்தனை காலமாக வடக்கில் இருந்த நண்பர்களை பார்த்து என்ன இவ்வளவு அசிங்கமா திராவிட முன்னேற்றம் பேசினா. ஐயா, இன்னைக்கு பக்கத்துல கேரளால மும்மொழி கொள்கைங்க. ஐயா, தாய்மொழி மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி. மலையாளம் செத்து போச்சுங்களாங்க. ஐயா, சிவில் சர்வீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான். டெல்லியில போய் ஒரு வேலை பார்க்கணும்னா கூட கேரளா நண்பர் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கான், அவங்ககிட்ட தான் போய் பேசணும். ஹிந்தி கத்துக்கிட்டாங்க, மாற்று மொழி கத்துக்கிட்டாங்க, அரசு வேலையில போய் உட்கார்ந்து இருக்காங்க. கர்நாடகாவிலே மும்மொழி கொள்கை, தாய்மொழி கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி. ஹிந்தி இருக்கிறனால கன்னடம் அழிந்து விட்டதா? கர்நாடகா மாநிலத்துக்கு உங்களுக்கு தெரியும், அந்த மாநிலத்திற்கு தனி கொடி வைத்திருக்கின்றார். கர்நாடகா மாநிலத்திற்கு தனி கொடி. இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும்தான் தனி கொடி. கர்நாடகா மாநிலம் எந்த அளவுக்கு கன்னடத்தின் மீது வெறியாக இருப்பார்கள் என்றால் தனி கொடியோடு மும்மொழி கொள்கை அங்கே நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஊர்ல கான்வென்ட்ல 3 மொழி கொள்கை, திமுக நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி கொள்கை. ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெறும் 2 மொழிங்க. ஐயா, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் மோடி அவர்கள் சொல்லுகின்றார் 2020 புதிய கல்விக் கொள்கையில உங்கள் குழந்தைகள் படிக்க போற மொழியை நீங்க தடுக்காது. தாய்மொழி தமிழை கத்துக் கொடுங்க, ஆங்கிலத்தை கத்துக் கொடுங்க, 3வது மொழி என்ன பிடிக்குதோ அதை கத்துக் கொடுங்க. அது மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மராட்டியா இருக்கட்டும், சமஸ்கிருதமாக இருக்கட்டும், இந்தியா வேணாலும் இருக்கட்டும். ஆனால் 3வது மொழி என்பது நீங்கள் கத்துக் கொடுங்க மோடி சொல்றார். இது வளர்ச்சி அரசியல். பாருங்க, இங்கிருந்து கிளம்புவார் ஸ்டாலின் ஐயா. டெல்லிக்கு போறனா கூட துணைக்கு 2 பேர் இருக்கணும். ஏன்னா அவங்க தான் டிரான்ஸ்லேட்டர். அன்னைக்கு நம்முடைய ஸ்டாலின் சொன்னாரு, ஐயா சொன்னாங்க, முதலமைச்சர் ஐயா,
நான் ஸ்பெயின்ல இருக்கும் பொழுதே பிரதமருடைய உரையை பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன் அப்படின்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியாதல்ல, எப்படி பார்த்து ரசித்து சிரிச்சேன்? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லும். கூட போனது 4 பேர் போனாங்க, 4 பேர்த்துக்கு தெரியாது. ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போடுவாங்க, ஆனா ஹிந்தி படத்தினுடைய விநியோக உரிமையை தமிழ்நாட்டுக்கு வாங்குவாங்க. இந்த கொடுமையெல்லாம் பாருங்க சார். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த போலி அரசியலை வேறறுக்க வேண்டிய நேரம் 2024. மொழிக் கொள்கை தெளிவா இருப்பாங்க ஐயா. தமிழ் மொழியை எந்த காரணத்திற்கும் நாம் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. ஆனால் ஒரு குழந்தை 3வது மொழி 4வது மொழி இஷ்டப்பட்டு படிக்கும் பொழுது அதை தடுப்பதற்கான உரிமை நமக்கு இல்லைங்க ஐயா. என்ன படிக்க வேண்டும் என்பது குழந்தையினுடைய உரிமை. அது எப்படிங்க அரசியல்வாதிகள் தடுக்க முடியும்? முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதி சொல்றார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைங்கிறார். எப்ப சொல்றாருங்க? 14 மொழியை படித்த பிறகு சொல்றார். பிரெஞ்சு, லத்தீன் எல்லாம் படித்த பிறகு முண்டாசு கவிஞன் சொல்லுகின்றான், என்னுடைய தாய்மொழி போல எங்கே இல்லை. நீ படிச்சதே ஒரு மொழி, உனக்கு எப்படி தெரியும்? அதனால் சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் தனித்தன்மையான அரசியல். தமிழ் மொழிக்கு உலக பெருமை, தொன்மையான மொழி, தாய்மொழி. அதே நேரத்தில் 3வது மொழி படிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எந்த மொழி நல்லதோ படிங்க. நீங்க கர்நாடகாவுக்கு போன நினைக்கிறீங்களா, கன்னடம் படிங்க. கேரளா போன நினைக்கிறீங்களா, மலையாளம் படிங்க. இல்ல டெல்லி போன நினைக்கிறீங்களா, ஹிந்தி படிங்க. ஆனா நீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க சொல்றீங்களோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அரசு நீ படிக்காதேன்னு சொல்றதுல அரசுக்கு இங்க வேலை இல்லைங்கய்யா, மாத்தம். அதையெல்லாம் 2024 நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஐயா. சென்னை பார்த்துட்டு இருக்கீங்க, தாத்தா வேட்டி தூக்கிட்டு நடந்து போனாரு, பையன் வேட்டி தூக்கிட்டு நடந்து போனாரு, பேர இன்னைக்கு பேண்ட் தூக்கிட்டு நடந்து போறாரு. இவ்வளவு பெரிய நகரம், ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து உருவான ஒரு மாபெரும் நகரம். ஆனா ஒரு வெள்ளம் வந்து விட்டால், மழை வந்து விட்டால் சென்னை மக்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. நானா ஒரு கிராமத்துக்காரன், அரசியல் பொறுப்பு இருக்கிறனால சென்னைக்கு வந்திருக்கிறேங்க ஐயா. நான் சென்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில சேர்வதற்கு முன்பு நான் சென்னைக்கு மொத்தமா வந்ததே 2 முறைங்க ஐயா. எங்க ஊர்ல இருந்து சென்னை வந்தா பெருசா வரும், சென்னை கூட்டிட்டு போறாங்க, பீச் எல்லாம் காட்ட போறாங்க, எவ்வளவு பெரிய ஊர். அப்படி 2 முறைதான் என்னுடைய 37 வயதுக்கு முன்பு நான் சென்னைக்கு வந்தது 2 முறைங்க ஐயா. இப்ப சென்னையில 3 ஆண்டுகளாக இருக்கின்றேன். ஆனா சென்னை மக்கள்கிட்ட இந்த மழைன்னு சொன்னா அவங்க கண்ணுல ஒரு பயம் வருதுங்க ஐயா. நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற உறுதிமொழி, எங்களுடைய எம்பி இங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ஃபியர், அந்த பயத்தை நாங்க எடுக்கிறோங்க. 1000 கோடி கொடுத்தோம், பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு சாப்பிட்டுட்டு, இயற்கையான கால்வாய் எல்லாம் அழிச்சிட்டு, அங்கெல்லாம் வீட்டை கட்டிட்டு, கம்பெனியை கட்டிட்டு, எதோ கட்டிட்டு, செயற்கையாக இவனே சிமெண்ட் போட்டு ஒரு கால்வாயை உருவாக்குறான். அதுல தண்ணி எங்கேயும் போறதில்ல, திரும்ப தான் வருதுங்க ஐயா. இவர்களால் நான் எழுதி கொடுக்கிறேன், நான் சொல்றேங்க ஐயா, நீங்க வச்சுக்கங்க. 500 வருஷம் ஆனாலும் திராவிட கட்சிகளால் சென்னையை சரி பண்ண முடியாதுங்க ஐயா, எழுதி வச்சுங்க, ஃபுல் ஸ்டாப் போட்டு கொடுத்து. அடுத்த பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்று சிந்திப்பதற்கு தான் இருக்காங்க. இன்னைக்கு சென்னையை மறுபடியும் ரீபில்ட் பண்ண வேண்டிய நேரம், திரும்ப ஒரு புதிய சென்னையை உருவாக்க வேண்டிய நேரம். சாலை ரோடெல்லாம் எப்படிங்க ஐயா போடுறான்? ஒரு ரோடு குண்டுகுழி ஆயிடுச்சு, அது மேல இன்னொரு ரோடு குண்டுகுழி ஆயிடுச்சு, அது மேல ரோடு. என்னாச்சுங்க ஐயா? ரோடு மேல போய்கிட்டே இருக்குது, வீடு கீழே போய்கிட்டே இருக்கு. நான் இன்ஜினியர்கிட்ட கேட்டேன், பறிச்சு போட வேண்டியதானே? ஒரு டெண்டர் பறிச்சு போடுறதுக்கு தானே பணம் எடுக்கிறீங்க. தலைவா, பறிச்சு போட்டா காசு அதிகமா செலவாகும், அதனால பறிச்சு போடுற காசுக்கு டெண்டர் வெட்டு, பறிக்காம அது மேல ரோடு போட்டா நீ குழி பறிச்சு பார்க்கவா போற? அந்த காசு எங்களுக்கு தானே. அதனாலதான் தமிழ்நாட்டில் ரோடே பறிக்காம மேல மேல டாப்பிங் போடுவோம். இன்னைக்கு என்னாச்சுறாங்க ஐயா, ரோட்டில் இருக்கக்கூடிய தண்ணி முதல்ல வீட்டுக்குள்ள வருது. பாரதிய ஜனதா கட்சி செய்ய வேண்டிய முதல் வேலை, நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த பிறகு சென்னையினுடைய மொத்த ரோடையும் பேத்தெடுத்து கீழே கொண்டு வந்து உங்க வீட்டினுடைய சமநிலைக்கு கீழே இந்த ரோடு வந்தா மட்டும்தாங்க ஐயா நீங்க தப்பிப்பீங்க. இல்லாட்டி நமக்கு ஜென்மத்துக்கு தப்பிக்க மாட்டோம். சூடு உள்ள வரும், ரிஃப்ளெக்டிவ் சூடு, தண்ணி உள்ள வரும். சென்னைக்கு விமோசனம் என்றால் சின்ன சின்ன விஷயங்கள், ரோட்டை பேத்து கீழே கொண்டு போனது, கால்வாய்களை சரி பண்ண, பக்கிங்ஹாம் கேனல், கூவம் நதி எல்லாம் திரும்ப நம்முடைய நீர் நிலையங்கள் ஆதாரங்களை கொண்டு வரும், குளங்களை வெட்டணும், எல்லாம் செய்யணுங்க. கான்கிரீட்டை குறைக்கணும், இயற்கை பொருட்களை பயன்படுத்தி யாரு வீடு கட்டுறாங்களோ மானியம் கொடுக்கணும்.
இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினால மட்டும்தாங்க. இது இவங்களுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் எப்பவோ வாழ்ந்த தலைவர்கள் பேர்ல ஓட்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஸ்டாண்டு கிடையாது. ஐயா, எல்லா தலைவர்களையும் மதிக்கின்றோம், ஆனா இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு தான் மக்கள் கேட்கிறாங்க. நாங்க 1972 கட்சி ஆரம்பித்த பொழுது, இன்னைக்கு 2024 என்ன செய்றீங்கன்னு இளைஞன் கேட்கிறான். எங்க தலைவர் அப்படி இருந்த பொழுது 2024 என்ன செய்றீங்க இளைஞர் கேட்கிறான். இல்ல எங்க கட்சி 50 ஆண்டுகளாக ஆண்ட பொழுது, அதெல்லாம் வேண்டாங்க, 2024 என்ன செய்யறீங்க? திராவிட கட்சிகளை அடியோடு ஒழிக்க வேண்டும். காரணம், பழைய புராணத்தை ஓல்டு டேப் ரெக்கார்டர் மாதிரி தீஞ்சு போன டேப் ரெக்கார்டர் திரும்ப திரும்ப ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயா, இவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இவர்கள் எல்லாம் ஒழித்து விட்டு ப்ரொஃபஷனல் டீம், விஷய சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆளுங்க, இன்டெகிரிட்டி, பர்சன் ஆஃப் இன்டெகிரிட்டி, நேர்மையை ரத்தத்திலே கலந்திருக்கக்கூடிய மனிதர்கள், மறுபடியும் சாமானிய மனிதர்கள் ஆட்சி கொண்டு வந்தால் மட்டும்தான் சென்னை தப்பிக்கும், தமிழகம் தப்பிக்கும். அதற்கு முதல் படி 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. மோடி ஐயா 3வது முறையாக டெல்லியில 2026 தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை. மறுபடியும் ஒரு முறை உங்களிடம் பாத யாத்திரையாக வந்து உங்களிடம் பேச முடியவில்லை, கை குலுக்க முடியவில்லை, அன்பை பரிமாற முடியவில்லை என்கின்ற வருத்தத்தை பதிவு செய்து அதற்கான மன்னிப்பையும் கோரிக்கொண்டு மறுபடியும் இயற்கை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க ஐயா. அன்னைக்கு ஊரிலே இந்த மண்ணிலே நடந்து வந்து உங்களோடு வருகின்றோம். இன்னைக்கு அது முடியலைங்க ஐயா, அதற்காக மன்னிச்சுக்கங்க. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். இந்த மாவட்டத்தினுடைய அருமை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அஸ்வின் குமார் அவர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மாவட்ட தலைவர், நம்முடைய மத்திய அரசுடைய நலத்திட்ட பிரிவினுடைய தலைவர், முதல் தொகுதியிலிருந்து இன்று வரை என்னோட பயணத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில செயலாளர், மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சகோதரி அனந்த பிரியா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணனுக்கு அறிமுகமே வேண்டாங்க, ஒரு அற்புதமான டாக்டர். இவருடைய காலகட்டத்தில் கை வச்சா எந்த பேஷண்ட்டையும் சரி பண்ணிடுவார் என்கின்ற ஒரு பெயரை பெற்றவர் அண்ணன் மைத்ரேயன் அவர்கள். புரட்சி தலைவி அம்மாட்ட இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு இருந்தா தாங்க கூட இருக்க முடியும். புரட்சி தலைவி அம்மாவே தன்னுடைய செல்ல பிள்ளையாக 3 முறை ராஜ்யசபா உறுப்பினராக வைத்திருந்து இன்னைக்கு மைத்ரேயன் ஐயா அவர்கள் மறுபடியும் தன்னுடைய தாய் குடும்பத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கரத்தை வலுப்படுத்த வந்திருக்கின்றார்கள். அண்ணன் அவருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், யாத்திரை பொறுப்பாளர் நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளராக அருமை தம்பி அஸ்வத்தாமன் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பான வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கார்த்திக் கோபிநாத் அவர்கள் சமூக உறவு பிரிவினுடைய மாநில துணைத் தலைவராக சமீபத்தில் கட்சியில் இணைந்து துடிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரி தேசி சரண் அவர்கள் சிறுபான்மையினுடைய மாநில தலைவராக இருந்து மிக கடுமையாக நம்முடைய கட்சியை பட்டியலிட்டு எல்லாம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சென்னை சிவாண்ண பாராளுமன்றத்தின் இணையமைப்பாளர் நன்றியை தெரிவித்து, பாராளுமன்ற பொறுப்பாளர் நாகராஜ் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் லயன் ஸ்ரீனிவாசன் அவர்கள், ஆவடி சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை அண்ணன் கருணாகரன் அவர்கள், நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர்கள் மூர்த்தி அவர்கள், முல்லை ஞானவேல் அவர்கள், வடிவேலு அன்புச்செழியன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் சங்கீதா அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர், இன்னைக்கு ஒன்றிய தலைவர் தான் நம்ம கட்சியினுடைய உயிர் நாடிங்க ஐயா, மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் லயன் வடிவேல் அவர்கள், ரவீந்திரன் அவர்கள், வினோத்குமார் அவர்கள், முருகன் அவர்கள், தினேஷ்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கூடிய சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் SRK மனோகரன் அவர்கள் தன்னுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுப்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பெரிய நன்றிகளை தெரிவித்து, மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், மிக முக்கியமாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்கள் நீங்க தாங்க. நேரத்தை கொடுத்து வர்றீங்க, ஒரு இடத்திலும் இந்த யாத்திரையை வலிமைப்படுத்துறீங்க. ஒரு புதிய அரசியல் இலக்கணம் தமிழகத்தில் எழுதப்படும் பொழுது உறுதியாக எங்களோடு நிற்கின்றீர்கள். பயம் வேண்டாம், உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். 2024 தனித்தன்மையாக செல்லுங்கள் என்கின்ற ஆக்கமும் ஊக்கமும் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் இளைஞர் பட்டாளம் ஒரு பெரிய கனவோடு நின்று கொண்டிருக்கின்றார்.
அவருடைய கனவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடி என்பதை முழுமையாக புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் நன்றிகளை தெரிவித்து இல்லத்தரசிகள் குழந்தைகள் பெரிய அளவில் வந்திருக்கிறாங்க, நிறைய வேடம் அணிந்து வந்திருக்கின்றார்கள், வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கெல்லாம் பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆவடி பகுதியினுடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.